வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சில இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது வியாழக்கிழமை. இன்னைக்கு எந்தெந்த ஸ்டாக் நல்ல ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை ஒரு ரியல் ட்ரேடாக நீங்கள் பண்ணாதீங்க, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. இல்லாட்டி இதை ஒரு இன்புட்டாக நீங்கள் எடுத்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்க ஸ்டாக் இந்த நிவின் ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நவீன் ஃப்ளார் இந்த ஸ்டாக் நாளைக்கு ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, டே 1, டே 2, டே 3, டே 4 இந்த 4 நாளுமே கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் சைட்வேஸ்லயே தான் போயிருக்கு. ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ அதனால நாளைக்கு இந்த ஸ்டாக் என்ன ஆகலாம் அப்படின்னா, நாளைக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு இந்த ஸ்டாக்கோட வால்யூம் செக் பண்ணுங்க. வால்யூம் ஒருவேளை நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக் அப் சைடோ இல்லாட்டி டவுன் சைடோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்சைடில் போணுச்சு அப்படின்னா கரெக்டாக நம்மளோட ரெக்டாங்கிள் இந்த இடம், அதாவது என்னன்னா 750 தாண்டுனுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஸ்டாப் லாஸ் நீங்கள் இந்த ரெக்டாங்கிளுக்கு கீழேயோ இல்லாட்டி இந்த ரெக்டாங்கிளுக்கு பாதியிலையோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த பெரிய ரெக்டாங்கிளுக்கு கீழே இங்கே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு டார்கெட் போல வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் எகைன் இதில் பாதியோ இல்லைன்னா இதுக்கு மேலேயோ வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. இந்த பெரிய ரெக்டாங்கிளோட வேல்யூவை கிராஸ் பண்ணிச்சு, அப்சைடில் கிராஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதில் 50% ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஏன் அந்த சின்ன ரெக்டாங்கிள் நான் போட்டிருக்கேன்னா, ஒருவேளை டக்குன்னு பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, அப்படி இமீடியட்டாக திருப்பி இங்கே ரிட்டர்ன் மறுபடியும் இங்கேருந்து போகும். ஸோ அதனால தான் இந்த சின்ன ரெக்டாங்கிள் நான் போட்டிருக்கேன். இந்த சின்ன ரெக்டாங்கிள் வேற ஒன்றும் கிடையாது, ஒரு சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இப்போ ஒருவேளை டவுன் சைடில் இந்த பெரிய ரெக்டாங்கிளை கிராஸ் பண்ணிச்சுன்னா கிராஸ் பண்ண உடனே திருப்பி இது வரைக்கும் வரலாம், வந்துட்டு மறுபடியும் கூட கீழே வரலாம். ஸோ அதனால இந்த ரெக்டாங்கிளுக்கு சப்போர்ட்டாகவும் இந்த ரெக்டாங்கிளை ரெசிஸ்டன்ஸாகவும் வச்சுக்கோங்க. அதாவது மேலே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா இதை சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க, கீழே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா இதை ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ட்ரேடு ஒரு 80 to 90% சக்ஸஸ்ஃபுல்லாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நவீன் ஃப்ளோரினுக்கு. அடுத்தது நான் சஜஸ்ட் பண்ணுற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட்டு. ஸோ எஸ்கார்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சைட்வேஸ்லேயே தான் போயிருக்கு ஓரளவுக்கு. ஸோ அதனால இது ஒருவேளை நாளைக்கு இந்த பெரிய ரெக்டாங்கிளில் நமக்கு 3440 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 3480 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இதுலேயும் அதே கான்செப்ட் தான். ஸோ ஸ்டாப் லாஸ் இந்த சின்ன ரெக்டாங்கிளுக்கு மேலே வச்சுக்கிங்க. செல் பண்ணிங்கன்னா இதே பை பண்ணினீங்க அப்படின்னா அந்த சின்ன ரெக்டாங்கிளுக்கு கீழே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேட் நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த எம்ஜிஎல். ஸோ இந்த எம்ஜிஎல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாகவே இது சைடுவேஸ்லேயே தான் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு மூமெண்ட்டுமே கிடையாது. ஸோ அதனால இந்த எம்ஜிஎல்லும் ஒருவேளை நாளைக்கு டாப் சைடில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும், இல்லாட்டினா டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் நம்ம சின்ன ரெக்டாங்கிளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை யாருக்காவது இதை கரெக்டாக இதோட வேல்யூவை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு டேவோட ஹையவும் டேவோட லோவையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு சென்டரில் நம்மளோட சிபிஆர் லைனுக்கு ஃபார்முலா கால்குலேஷன் பண்ணி நான் அந்த சின்ன ரெக்டாங்கிள் நான் வரைஞ்சிட்டேன். ஸோ அதனால தான் வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால எல்லாருமே இந்த ரெக்டாங்கிளோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ப்ரீவியஸ் டே லோ ப்ரீவியஸ் டே ஹையை எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது சோலா ஃபினான்ஸ். ஸோ சோலா ஃபினான்ஸும் ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக சைடுவேஸ்லேயே தான் இருந்திருக்கு. அதனால இதுவும் டாப் சைடில் ஒரு வேளை ப்ரீவியஸ் டே ஹையை உடைச்சிது அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வச்சுக்கோங்க. ஒருவேளை டவுன் சைடில் இது பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 ஸ்டாக் நாளைக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நிவின் ஃபிளார், எஸ்கார்ட், எம்ஜிஎல், சோலா ஃபினான்ஸ். இந்த 4யுமே நாளைக்கு வாட்ச் பண்ணுங்க, எப்படி ட்ரெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வால்யூமும் செக் பண்ணுங்க. ஸோ வால்யூம் இல்லாமல் அது பாட்டுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு எடுத்தீங்கன்னா உடனே ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஸோ வால்யூமும் நல்லா இருக்கணும். 20 SMA எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ 20 SMAவையும் ஒரு சப்போர்ட்டாக வச்சு பண்ணீங்க அப்படின்னா இந்த 4 ஸ்டாக்ல நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக்கோ 2 ஸ்டாக்கோ கண்டிப்பாக நாளைக்கு ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்கு.
ஸோ இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.